கௌதமன் சார் கிட்ட கூப்பிட்டு என்னதான் நடந்தது, காலையில் என்னதான் பேசுறீங்க, சட்ட வல்லுநர் கூட்டி இதுக்கு மேலே பேசுமா நம்ம கிட்ட அப்படின்னு கேட்கும்போது காலையிலேயே ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க. என்னென்னலாம் கேட்டாங்களோ நாங்கள் கொடுத்தோம், கேட்ட கேள்விக்கும் பதில் சொன்னோம், பேசி முடிச்சிருக்கிறோம், அறிவிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில நாங்கள் அங்கேயே இந்த தலைமைச் செயலகத்திலே தான் உட்கார்ந்துருக்கிறோம் அமைச்சரோட இருப்பிடத்துக்கு முன்னாடி. அப்போ யசோதா மிஸ் வந்து நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம், இதுக்கு மேலே ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டு நமக்கு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு தெரிவிச்சுட்டு போன விஷயம். காலையில் நாம் வந்து காலதாமதம் ஆகலை, நமக்கு வந்து தகவல் தெரிவிச்சதே வந்து லேட் தான். அந்த நேரம் நம்ம போகும்போது அந்த இடத்துல நம்மளை உள்ள அனுமதிக்கல. இவங்க போகும்போது அமைச்சரை மட்டும் பார்த்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை இவங்க வாங்கின விஷயத்தை தான் உங்களுக்கு கடத்திருக்கிறாங்க. இன்று நடந்த தகவல்கள் இதுதான். இன்று அறிவிப்பு வரும் அப்படின்றது முழுக்க முழுக்க அமைச்சரை வாய் திறந்து சொல்லியிருக்காரு. அப்படிதானே சார்? நீங்க சொல்லுங்க சார். அமைச்சர் சொல்லியிருக்காரு, அதிகாரிகளும் ஆர்டினரிஸ் சார் இவர் தான் அவர்தான் சார் ஆட்சி மேடை வந்து